வெல்கம் டு ஸ்மாக்டவுன் லைவ். கிக் ஆஃப் பண்றது நம்மளோட ஃபேமஸ் ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாம இந்த ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்காக இங்க வந்திருக்காரு? நாயிட்டும் இங்க வந்திருக்காரு. இங்க ஏதோ கான்ட்ரோவர்சி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நைட் நீ சாம்பியனா இருக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. சாம்பியன்ஷிப் என்ன மாதிரி ஒரு ரியல் ஃபைட்டர் கிட்ட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வயசான காலத்துல வீட்டில் உட்காந்து WWE ஸ்மாக்டவுன் பார்த்து என்ஜாய் பண்ணுறதை விட்டு என்ன சேலஞ்ச் பண்ண வரேன், இன்னைக்கு மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெல்கம் பேக் டு ஸ்மாக்டவுன். சோலோ சிக்கோவா வந்திருக்காரு. அவரு ஜிம்மி ஊசோ பற்றி பேசுறதுக்காக இந்த ஸ்மாக்டவுன்ல இப்போ வந்திருக்காரு. அவர் என்ன பேசவே ஆரம்பிக்கல. அவரோட இன்ஜுரியில இருந்து இந்த இன்ஜுரி ஆகும்போது நினைச்சு கரியரே முடிஞ்சிச்சு. பட் எனக்கு தெரியும் என் ஃபேன்ஸ்க்காக நான் இங்கே கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும்னு. என்னை நம்புங்க, நீங்கள் கையை உடைக்கலாம் காலை உடைக்கலாம், ஆனால் என் நம்பிக்கை உடைக்க முடியாது. இந்த பீப்புளுக்கும் அவனை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். இன்ஜுரிலேருந்து திரும்பி வந்துட்டேனே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா மறுபடியும் நீ இன்ஜுரி ஆகி உங்கள் வீட்டுக்கு போக போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நெக்ஸ்ட் ரே மிஸ்டீரியோ ஸ்மாக்டவுன் மேனேஜர் இவரோட சிஎம் பங்க். அவர் எதை பற்றி பேச வந்திருக்காருன்னு தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்ஜுரியை பற்றி தான் பேச வந்திருக்காரு. எனக்கு தெரியும், நீ இதை பார்த்துட்டு இருக்கேன்னு. ரே மிஸ்டீரியோ, நான் சொல்கிறத கேட்டுக்கோ. இந்த ரெசல்மேனியால எனக்கும் ட்ரீவுக்கும் மேட்ச் நடக்கணும். அந்த மேட்சோட ரூல்ஸ் லூசர் லீவ்ஸ். ரெசல்மேனியா அப்புறம் இந்த WWEல ட்ரீவை பார்க்க முடியுமான்னு தெரியல. முடியாதுன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு ஸ்மாக்டவுன். ஜான் சீனா, oh my god, ஜான் சீனா இங்க ரிட்டர்ன் ஆயிருக்காரு இந்த ஸ்மாக்டவுனுக்கு. ஜிம்மி ஊசோ வந்திருக்காரு. மறுபடியும் ஃபீல்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு ஜான்ஸ்னா, எனக்கும் பிளட் லைனுக்கும் இங்க நிறைய சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கு. நான் ஒரே ஒருத்தனை அந்த பிளட் லைன் அடிச்சது இருக்கேன், ஆனால் அடிக்க முடியும் நான் நினைக்கல. இந்த ராயல் ரம்பிள் எனக்கு பிளட் லைனுக்கு ஹேண்டிகேப் மேட்ச் இருக்கு, எனக்கு டீம்மேட்டே இல்லை. உன்னால் முடிஞ்சா நீ அந்த ராயல் ரம்பிள் டீம்மேட்டாக வரலாம். நான் தான் அந்த ராயல் ரம்பிளை வெயிட் பண்ணுறேன். உன்னால் முடிஞ்சா நீ வா. வெல்கம் பேக் டு ஸ்மாக்டவுன். இன் மை ரீல்ஸ் ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை பற்றி பேச வந்திருக்காரு. ராண்டி வர்சஸ் கோடி இன் ராயல் ரம்பிள் அமெரிக்கன் நைட்மேர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். இவங்களுக்குள்ள வந்துட்டாரு. இங்கே நான் ரொம்ப நாளாக அன்டிஃபிட்டடாக இருக்கேன். அது எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. இந்த ஸ்மாக்டவுன் எனக்கு சேலஞ்ச் பண்ண யாரும் அந்த அளவு பிக் ரெஸ்லராக இங்கே யாருமே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு நல்ல மேட்ச் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய, ஏன்னா உன்னோட ஸ்டீக் இந்த ராயல் ரம்பிளோட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே ஒரு ஃப்ளைங் கிக். ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ் அடிப்பார், நம்மளும் எதிர்பார்க்கல. இந்த ஸ்மாக்டவுன்ல கோடி ரோட்ஸை போட்டு அடிச்சிருக்காரு. ராண்டி ஆர்டன் சூப்பர்மேன் பஞ்ச் அவரு. இங்க ஒரு ஸ்பியர் டு ராண்டி ஆர்டன். எனக்கு தெரிஞ்சு இது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ராண்டி ஆர்டனை இழுத்து போட்டு அடிக்கிறாரு. தூக்கி போட்டாரு. சமாட்டி அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். டார்கெட் பண்ணி அடிச்சு நவுத்துறாரு பாபி லாஸ்லி. இந்த மேட்ச்க்காக தான் ஸ்மாக்டவுனை காத்திருக்காங்க. சரியான மெயின் ஈவென்ட் இது. The man vs. the kid. ஷேமஸ் vs. LA Knight US சாம்பியன்ஷிப்காக அடிச்சுக்க போறாங்க. ஷேமஸ் the legend மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. முதலடியே LA Knight தாங்க. தூக்கி பாடத்துல விட்டு போட்டாரு.
கொஞ்சம் கூட டைமே தராம அடிச்சுன்னு இருக்காதீங்க ஷேமஸ். இங்க ஒரு ரைட் ஹேண்ட் டச் பண்ணிட்டு இருக்காரு. வாட் a reversal by LA Knight. போடுங்க ஃபினிஷர்ல இருக்காரு. ஷேமஸ் ஃபினிஷரை போட்டுட்டாரு. அவுட் ஆன மேட்ச் முடிஞ்சிச்சு. ஒன் பண்ணிட்டாரு. அங்கே நயன் டச் பண்ணிட்டு இருக்காரு ஷேமஸ்.